இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே பீம் காலம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி ஸ்லாப் ட்ரா பண்ணி அதுக்கு லோட்ஸ் எல்லாமே அசைன் பண்ணியாச்சு. இப்போது எப்படி ஸ்டோரி வைஸ் ரெப்ளிகேட் பண்ணுறது, எப்படி இந்த பில்டிங்கை மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போது எது பண்ணுறதுக்கு முடியும் நம்ம எல்லாத்தையும் பிளான் வியூவில் வச்சுக்கணும். ஸோ பிளானில் போய்ட்டு பிளிந்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பில்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கமெண்டில் ரெப்ளிகேட்டுன்னு இருக்கும். அப்படி இல்லைனா Ctrl+R. இந்த கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைப் இருக்குது. லீனியர், ரேடியல், மிரர், ஸ்டோரி அப்படின்னு. இப்போது லீனியர் கமெண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு பில்டிங் வந்து ஒரு 5 மீட்டர்ஸ் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ போனோம் அப்படின்னா அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்றத கொடுத்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் வரணும், 2 நம்பரா 3 நம்பரா அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கவுண்ட் கொடுப்போம். இல்லை அப்படின்னா பிக் 2 பாயிண்ட்ஸ், இந்த 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி பக்கத்தில் வந்து காப்பி ஆகிடும். தெரியுதுங்களா? இப்போது இதுவே நம்ம ஒய் ஆக்சிஸில் காப்பி பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பிக் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒய் ஆக்சிஸில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படி கீழே வரும் பாருங்கள். ஒய் ஆக்சிஸில் இதே டிஸ்டன்ஸ்க்கு ஒயில் கீழே வரும். ஓகேவா? இதுதான் வந்து லீனியரில் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு. அடுத்து ரேடியல்னால் என்ன அப்படின்னா, ஃபார் சர்டன் டிகிரி நம்ம வந்து பில்டிங்கை டில்ட் பண்ணோம் ஆர் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா சென்டர் கொடுக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபை கொடுக்கலாம். இப்போது சென்டர்னு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, 90 டிகிரி ஆர் 45 டிகிரி. 45 டிகிரின்னு கொடுத்துட்டு ஃபுல் பில்டிங் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா 45 டிகிரி பில்டிங் வந்து டில்ட் ஆகிடும். இதில் பாருங்கள், உங்களுக்கு இதை வந்து ரெஃபரன்ஸ் டேட்டாவை வச்சுட்டு 45 டிகிரி டில்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இதுதான் சென்டர்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு 45 டிகிரி கொடுத்ததுக்கப்புறம் கீழே டெலிட் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா பில்டிங் 45 டிகிரி டில்ட் ஆகிடும். ஆனால் அதோட ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் அன்டூ பண்ணுறேன் பில்டிங் பழைய மாதிரி. அடுத்து மிரர் கமெண்ட். மிரர் கமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆட்டோகேடில் பண்ணுற மாதிரி தான். ஹோல் பில்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு பிக் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுதான் ரெஃபரன்ஸ் லைன், இங்கேருந்து இங்கே மிரர் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம இங்கே கூட கிளிக் பண்ணிக்கலாம். பிக் 2 பாயிண்ட்ஸ் போய்ட்டு இங்கேருந்து இங்கே ஹோல் பில்டிங் செலக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா டெலிட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்ளை கொடுத்தோம், செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் மிரர் கமெண்டில் பக்கத்தில் இன்னொரு ஆப்ஜெக்ட் வரும். மிரர் கமெண்ட் யூஸ் பண்ணி ஓகே நம்ம 3D வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே இருக்கும். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம மிரர் பண்ணோம் பில்டிங்கை. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு ஸ்டோரி வைஸ் நம்ம எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு டிபிக்கல் ஸ்டோரி, ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து 10 ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் மாதிரியே தான் உங்களுக்கு டாப் 10 ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் மட்டும் வரைஞ்சிட்டு மீதி இருக்க அத்தனை ஸ்டோரிக்கு நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பிளான் வியூவில் போகிறோம். போயிட்டு ஹோல் பில்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதில் பிளிங்கில் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே இருக்க எல்லா ஃப்ளோரையும் காப்பி பண்ணணும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், டெரஸ், தேர்ட் ஃப்ளோர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டோரிஸ்லையும் ஈக்குவலாக இதே பீம் லேஅவுட் அண்ட் காலம் லேஅவுட் ஸ்லாப் லோட்ஸோடு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ 3D வியூவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹோல் பில்டிங்கும் வந்து நமக்கு தேவையான ஃப்ளோர்ஸ்க்கு வந்து ரெப்ளிகேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் ரெப்ளிகேட் கமெண்ட் யூஸ் பண்ணி லீனியர், ரேடியல், மிரர் கமெண்ட் அப்புறம் ஸ்டோரிஸில் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதில் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீமில் வந்து லோட் கொடுத்துருப்போம், ஸ்லாபில் லோட் கொடுத்துருப்போம். சேம் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் காப்பி ஆகிருக்கும். நம்ம ஏதோ ஒரு பீமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா லோட் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் ஃப்ளோர்லேயும் ஃபுல்லாக ரெப்ளிகேட் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம டிபிக்கல் ஸ்டோரி யூஸ் பண்ணும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் G+10 டிசைன் பண்ணுறோம்னா G+1 மட்டும் டிசைன் பண்ணிட்டு அதுக்கு மேலே எல்லா ஃப்ளோரையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெப்ளிகேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம ரெப்ளிகேட் கமெண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் நம்ம பண்ணியிருக்க மாடலில் அப்படின்னு பார்க்கணும். இந்த காப்பி பண்ணுற கமெண்ட் தான் ரொம்ப மெயினானது ஸ்டோரி வைஸ். ஓகேவா?